Hello students, I am happy to welcome you all to physics class unit 2 current electricity lesson la நம்ம அடுத்ததா பார்க்க போற topics heating effect of electric current, Joule's law, applications of Joule's heating effect and thermoelectric effect. First நம்ம பார்க்க போற topic heating effect of electric current. ஒரு resistor எடுத்துக்கலாம் R, அது வழியா current I பாஸ் ஆகுது. current கொஞ்ச நேரம் அந்த resistor வழியா பாஸ் ஆகும்போது இந்த ரெசிஸ்டர்ல இருந்து நம்ம கொடுத்த அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக வெளியே வரும். அதுதான் சரௌண்டிங்க்கு ட்ராவல் ஆகும். திஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இஸ் நவுன் அஸ் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜூல்ஸ் லா. டயக்ராம் பாருங்கள். ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கோம் XY. இது கூட ஒரு செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலிருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது த்ரூ தி கண்டக்டர். கொஞ்ச நேரம் இந்த கரண்ட் இந்த கண்டக்டரில் பாஸ் பண்ணும்போது ஹீட் அந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு கண்டக்டரும் அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும்போது சம் ரெசிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டரில் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ட்னால தான் இந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ஜூல்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஜூல்ஸ் லா ஸ்டேட்மெண்ட்: heat developed in an electric circuit due to the flow of current varies directly as the square of the current, the resistance of the circuit and the time of flow. And combinedly we give a equation H equal to I square RT. Here H is heat developed in the circuit, I is electric current passed through the circuit, R is the resistance in the circuit, and T is the time of flow of current. Next topic, application of Joule's heating effect. உங்கள் புக்கில் 4 applications கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த application electric heaters. பிக்சர் பாருங்கள். எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸஸோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் தான். பேசிக் கான்செப்ட் என்ன, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸஸ்லேயும் ஹீட் க்ரியேட் ஆகும் கரண்ட்டு கொடுக்கும்போது. ஸோ இந்த ரெண்டு அப்ளையன்ஸஸ்லேயும் ஒர்க் ஆகிற பிரின்சிபல் என்ன, கரண்ட்டு கொடுக்கும்போது அதிலிருந்து நம்மளுக்கு ஹீட்டு கிடைக்கும். எப்படி ஹீட்டு கிடைக்கும்? கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகும்போது அதில் இருக்கிற ஹை ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கரண்ட்டு ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட்டோட ஃப்ளோ கம்மியாக ஆகும்போது அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீட்டு தான் நம்ம டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரிக் ஹீட்டரில் வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் அயன் பாக்ஸில் கிளாத்ஸ் அயன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் டாப்பிக்கில் ஸோ இப்போ இது மாதிரியான டிவைசஸில், இது மாதிரி அப்ளையன்சஸில் என்ன மாதிரியான ஹீட்டிங் எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நிக்ரோமை தான் நம்ம ஹீட்டிங் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நிக்ரோம்ன்றது என்ன? இட் இஸ் அன் அலாய் ஆஃப் நிக்கல் அண்டு குரோமியம். எதுக்கு இந்த நிக்ரோமை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் மின்தடை அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு மெதுவாக இருக்கும். மெதுவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதிகப்படியான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், கேன் பி ஹீட்டட் டு வெரி ஹை டெம்பரேச்சர்ஸ் வித்தவுட் ஆக்சிடேஷன். ஜென்ரலாக மெட்டல்ஸ் ஹை டெம்பரேச்சர் ஹீட் ஆகும்போது அது ஏர் கூட ரியாக்ட் ஆகி அந்த மெட்டல் உடஞ்சிடும் ஜென்ரலாக. பட் நிக்ரோம்ன்றது அப்படி கிடையாது. நம்ம அதிகமான டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணாலும் அது உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபியூசஸ்.
எல்லோரும் வீட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபியூஸ் நம்ம மெயின் பாக்ஸில் இந்த எலக்ட்ரிக் ஃபியூஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் ஃபியூஸ் சீரீஸ் கனெக்ஷனில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபியூஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஷார்ட் லென்த் ஆஃப் ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வெரி லோவாக இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம மெல்ட்டிங் பாயிண்ட் லோவாக இருக்கிறத சூஸ் பண்ணுறோம்? சப்போஸ் எக்ஸஸ் கரண்ட் வந்துச்சுன்னா அந்த கரண்ட் அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகும்போது அது ஹீட்னால் என்ன ஆகணும், கட் ஆகணும், பிரேக் ஆகணும். அது கட் ஆகலைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஸோ இதுக்கும் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ கரண்ட் அந்த ஷார்ட் லென்த் ஆஃப் ஒயரில் பாஸ் ஆகுது, அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஷார்ட் லென்த் ஆஃப் ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். பிகாஸ் கரண்ட் ஸ்லோவாக போகிறதுனால ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஹீட் அதிகமாகும்போது லோ மெல்ட்டிங் பாயிண்ட் ஒயர் நம்ம எடுத்தால் தான் அது கட் ஆகும். இதே ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிற ஒயரை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயர் கட் ஆகாது, வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட் அண்ட் காப்பர் ஒயர். இப்போ லெட்டுக்கு 5 ஆம்பியர், அதுக்கு அதிகமாக கரண்ட் வந்துச்சுன்னா அந்த லெட்டு ஷார்ட் லென்த் ஒயர் கட் ஆகும். காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டோன்னா 35 ஆம்பியர், 35 ஆம்பியருக்கு அபோவாக கரண்ட்டு நம்மளுக்கு சப்ளை ஆகும்போது அந்த ஷார்ட் லென்த் ஒயரு கட் ஆகும். இந்த ஃபியூஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த லிமிட்டு தாண்டி கரண்ட் வந்துருச்சுன்னா அந்த ஷார்ட் லென்த் ஒயர் கட் ஆகிடும். அது கட் ஆனதுக்கப்புறம் நம்ம அகெயின் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதை ரீப்ளேஸ் பண்ணால் தான் நம்ம அகெயின் நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளை கிடைக்கும். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபியூசஸுக்கு பதிலாக சர்க்யூட் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை ட்ரிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நிறைய ஹவுசஸில் கம்பெனிஸில் எல்லாத்துமே இந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, கரண்ட்டு எக்ஸசிவ் லிமிட்டில் வரும்போது, அதிகமான கரண்ட் வரும்போது சர்க்யூட் பிரேக்கர் ஸ்விட்ச் ஓப்பன்ஸ், அந்த கண்டிஷன் வந்துடுது. ஸோ இப்போ ஸ்விட்ச் ஓப்பன்ஸ் அப்படின்னா கரண்ட்டு கட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் பவர் சப்ளை இருக்காது. ஆஃப்டர் ரிப்பேரிங் த ஃபால்ட்டி கனெக்ஷன் we can close the circuit breaker switch. நம்ம சர்க்யூட் பிரேக்கர் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு பவர் சப்ளை வந்துடும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபர்னேஸ். இந்த ஃபர்னேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு மேனுஃபேக்சர் லார்ஜ் நம்பர் ஆஃப் டெக்னாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ், ஸ்டீல், சிலிக்கான் கார்பைடு, குவாட்ஸ், கேலியம் ஆர்சனைடு, இது போன்ற இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபர்னேஸ் யூஸ் ஆகுது. சிலிக்கா டியூப் மேலே மாலிப்டினம் நிக்ரோம் ஒயர் வவுண்ட் பண்ணுறோம். அது மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் அளவு 1500 டிகிரி செல்சியஸ். அது மாதிரி கார்பன் ஆர்க் ஃபர்னேசஸ், இது மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் அப் டு 3000 டிகிரி செல்சியஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் எலக்ட்ரிக்கல் லேம்ப். இந்த பிக்சர் பாருங்கள், எலக்ட்ரிக் பல்ப் இருக்குது. இது ஒரு கிளாஸ் பல்ப் இருக்குது அவுட்டரில். அதோட மிடில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான அமைப்பு இருக்கும், அதுதான் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் 3380 டிகிரி செல்சியஸ். கரண்ட் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும். அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ கரண்ட்டு ஃப்ளோ மெதுவாக இருக்கும். அது வழியாக டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும்போது டியூ டு ஹை ரெசிஸ்டன்ஸ் அது க்ளோ ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்காண்டிசன்ஸ் பை கரண்ட். அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அது ஒளிருது. இன்காண்டிசன்ஸ் அப்படின்றது ஒளிருதுன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் லேம்பில் 5% ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி மட்டும்தான் லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 95%
ஹீட்டாக வேஸ்ட் ஆகுது. எலக்ட்ரிக் discharge lamps, electric welding and electric arc also utilize the heating effect of electric current. Next topic, thermoelectric effect, the conversion of temperature difference into electric voltage and vice versa. Vice versa என்றது அதோட reverse. Electric voltage is converted into temperature difference. This is known as thermoelectric effect. அடுத்த டாபிக் Seebeck effect. பிக்சர் பாருங்கள். இதில் 2 dissimilar metals எடுத்துருக்கோம். ஒன்று காப்பர், இன்னொன்று ஃபெரிக். அதோட 2 எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இந்த 2 dissimilar metals அதை 2 எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணுற இந்த சிஸ்டம்க்கு தெர்மோகப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சர்க்யூட்டில் ஒரு கேல்வானோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிக்சரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஹாட் வாட்டர். இப்போ 2 dissimilar metals, அதோட 2 எண்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ ஐஸ் க்யூப்ஸில் இருக்கும்போது எக்ஸாம்பிள் 0 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டரில் 100 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், இப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 dissimilar metals இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சர்க்யூட்டில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் இஎம்எஃப் டெவலப் ஆகும். இந்த பிக்சரில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், காப்பர் டு ஃபெரிக். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபெரிக் டு காப்பர் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இருக்குது. இப்போ Seebeck effect பார்ப்போம். In a closed circuit consisting of 2 dissimilar metals, when the junctions are maintained at different temperature, an EMF is developed. இதை நம்ம பார்த்தோம். The current that flows due to the EMF is called thermoelectric current. The 2 dissimilar metals connected to form 2 junctions known as thermocouple already பார்த்தோம். If the hot and cold junctions are interchanged, நம்ம பிக்சரில் பார்த்தோம். ஐஸ் க்யூப் இருக்க ஜங்ஷன் கோல்ட் ஜங்ஷன், ஹாட் வாட்டர் இருக்கிறது ஹாட் ஜங்ஷன். இப்போ லெஃப்ட் சைடில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, ரைட் சைடில் ஹாட் வாட்டர் இருக்குது. சப்போஸ் வி இன்டர்சேஞ்ச், லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டரும் ரைட் சைடில் ஐஸ் க்யூப்ஸும் இருந்தால் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆல்சோ ரிவர்ஸ். ஏரோ மார்க் அப்படியே நம்ம எல்லாமே மாற்றணும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ரிவர்ஸ். அப்போது இந்த இடத்துல ஹாட் வாட்டரில் இதில் நம்ம காப்பர் டு ஃபெரிக் கொடுத்துருக்கோமா, அப்போ கரண்ட்டு ஃபெரிக் டு காப்பர் இருக்கும். If the hot and cold junctions are interchanged, the direction of current also reverses, hence the effect is reversible. So Seebeck effect is a reversible effect. The magnitude of EMF, it depends on nature of the metals. ஸோ நம்ம 2 metals dissimilar metals யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று காப்பர், இன்னொன்று ஃபெரிக். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்துக்கிற நேச்சர் ஆஃப் மெட்டல்ஸை டிபெண்ட் பண்ணியும் நம்மளுக்கு கிடைக்கிற இஎம்எஃப் வேரி ஆகும். தென் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஜங்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம், 0 டிகிரி செல்சியஸ் கோல்டு ஜங்ஷன்லேயும் 100 டிகிரி செல்சியஸ் ஹாட் ஜங்ஷன்லேயும் பார்த்தோம். அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகலாம். இப்போ இதில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நான் சொன்னதில் எக்ஸாம்பிளில் 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ அதில் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும்போது நம்ம கிடைக்கிற அந்த இஎம்எஃப்பும் வேரி ஆகும். Next, applications of Seebeck effects. First application, Seebeck effect is used in thermoelectric generators. The thermoelectric generators எங்கே யூஸ் ஆகுதுன்னா, in power plants to convert waste heat into electricity. Next, in automobiles, automotive thermoelectric generators is used for increasing fuel efficiency. Next, third application is used in thermocouples and thermopiles to measure the temperature difference between the two objects. Thermocouples already உங்களுக்கு தெரியும், 2 dissimilar metals
and to form two junctions is called thermocouple அப்படின்னு சொல்லலாம். Thermopiles-ன்றது combination of thermocouples. இப்போ thermocouples அப்படி நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுதான் thermopiles அப்படின்னு சொல்லலாம். ஸோ thermocouples and thermopiles is used to measure the temperature difference between the two objects. Next, Peltier effect. Picture பாருங்கள். Again copper and ferric two dissimilar metals எடுத்துக்கலாம். அது கூட ஒரு செல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ current provided by this cell, the direction of current from copper to ferric. இந்த ரெண்டு மெட்டல்ஸும் ஜாயின் ஆகிற ஒரு இடத்த நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு எண்டை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ at A the current flow from copper to ferric, at B ferric to copper. ஸோ இப்போ கரண்ட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது heat is absorbed at one junction and heat is evolved the other junction. So initially current pass ஆகிறதுக்கு முன்னாடி two junctions A and B வந்து சேம் டெம்பரேச்சரில் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ current flow ஆகுது. At junction A the current flow from copper to ferric, at junction B ferric to copper. அப்போ ஜங்ஷன் ஏ வந்து கோல்டாக இருக்கும் பிகாஸ் அந்த இடத்துல ஹீட் இஸ் அப்சார்ப்டு, ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால ஜங்ஷன் ஏ கோல்டாக இருக்கும். ஜங்ஷன் பி அது வந்து ஹாட் ஜங்ஷன், அந்த இடத்துல ஹீட் எவால்வ் ஆகிறதுனால ஹாட் ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் டயக்ராம் பி பாருங்கள். if we change the polarity of the cell, the current is reverse கொடுக்கும்போது ஜங்ஷன் ஏ ஹாட் ஜங்ஷனாகவும் ஜங்ஷன் பி கோல்டு ஜங்ஷனாகவும் மாறிடுது. ஸோ அதனால் பெல்டியர் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ ரிவர்சபிள். நெக்ஸ்ட் டாபிக் தாம்சன் எஃபெக்ட். கன்சிடர் எ கண்டக்டர். அந்த கண்டக்டரில் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த 2 பாயிண்ட்டும் வேறு டெம்பரேச்சரில் இருக்கிறத நம்ம அசிம் பண்ணிக்கலாம். ஸோ வேறு டெம்பரேச்சரில் இருக்கும்போது the density of the electrons are differ. ஸோ இப்படி இருக்கிறபோது there is a potential difference is created between these 2 points. So this is called as this effect is called as Thomson effect. Thomson effect is also reversible. பிக்சர் பாருங்கள். ஒரு காப்பர் பார் எடுத்துக்கிறோம் ஏபி. அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. அதில் மிட் பாயிண்டில் நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போது பாயிண்ட் சி வந்து ஹையர் பொட்டென்ஷியலாக இருக்குது. அப்போ ஏ டு சி போர்ஷனில் ஹீட் அப்சார்வ் ஆகுது, சி டு பி போர்ஷனில் எவால்வ் ஆகுது. அப்போ ஹீட்டை transferred in the direction of flow of current. ஸோ கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் ஹீட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன் காப்பர் பார். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்ஸ். ஸோ இது மாதிரி வேறு எந்த மெட்டல்ஸில் நம்ம பார்க்கலாம்னா சில்வர், ஜிங்க் அண்டு கேட்மியம். நம்ம ஆல்ரெடி காப்பரில் பார்க்குறோம், அது மாதிரி சில்வர், ஜிங்க் அண்ட் கேட்மியமில் பார்க்கலாம். We replace copper bar by iron bar. Heat is evolved along CA and absorbed along BC. Here the heat is transferred due to the current flow in the direction opposite to the direction of current. Very important, opposite to the direction of current. ஏன்னா current A to B போகுது, பட் heat transfer reverse ஆகுது அதுக்கு ஆப்போசிட்டில். இட் இஸ் கால்ட் as negative Thomson effect. ஸோ இது மாதிரி வேறு எந்த மெட்டல்ஸில் நம்ம நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் பார்க்கலாம்னா பிளாட்டினியம், நிக்கல், கோபால்ட் அண்டு மெர்க்குரி.